வணக்கம், நான் டாக்டர் மீனாட்சி பாலசுப்ரமணியன், மகப்பேறு மருத்துவர் ஃப்ரம் கிரியா விமென்ஸ் கிளினிக் அடையார். இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னாலே ரொம்ப காமனாக சில மித்தெல்லாம் அது சரௌண்டிங்காக இருக்குது. பெரிய ஒரு டிசீஸ் மாதிரி பார்த்து அதை பற்றி பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் தான். அதை நம்ம லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னாலே அதை நல்லா நம்மளை கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஸோ ஒரு காமனான மித் என்னெல்லாம் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காமன் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்னு ஒரு ஸ்கேனில் வந்ததுனாலே அவங்களுக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸ்கேனில் அந்த மாதிரி இருந்ததுனாலுமே கூட நம்மளுக்கு அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸோ இல்லை மேல் பேட்டர்ன் ஆஃப் ஹேர் க்ரோத் மாதிரி அந்த ஹைப்பர் ஆண்ட்ரஜனிசம்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு பிளட் ஒர்க்கப்போ இல்லை உங்களுக்கு வந்து ஒரு க்ரானிக் ஆனோவிலேட்டரி பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுனா தான் நம்மளுக்கு அந்த பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ நாட் ஆல் பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் வில் ஹாவ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் and not all polycystic ovaries have polycystic ovarian syndrome. இது is the first most important thing. And ஒன்று காமனான மித் பார்த்தீங்கன்னா PCOS இருந்தாலே அவங்க வந்து வெயிட் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, அந்த ஒபீஸ் கேட்டகரியில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மித். ஸோ நிறைய பேர் பார்த்தா நம்மளுக்கு அந்த ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்துமே ஒல்லியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் லீன் PCOS. அவங்களுக்கும் நான் சொன்ன இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அதை நம்ம ட்ரீட் பண்ணுறதும் வில் பி டிஃபிகல்ட். ஸோ நம்மளுக்கு அந்த ஒரு லீன் PCOS பற்றி நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெயிட் லாஸோ இல்லை அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் பண்ணுறதுங்கிற அந்த ஒரு கான்செப்டே குண்டாக இருந்தால் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்டாக இருக்கும். ஒல்லியாக இருக்கிறவங்க அதை பற்றி அவ்வளோ கவலைப்பட மாட்டாங்க. பட் இந்த ஒல்லியாக இருக்கிறவங்களும் கூட ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணரணும். ஏன்னா லீன் PCOSங்கிறது ஒரு என்டிட்டியாக தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் ஒன்று காமன் மித், PCOS இருந்தாலே இன்ஃபர்டிலிட்டி இருக்கும், நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாது அப்படிங்கிறதும் ரொம்ப நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக இல்லை. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்ததுனாலும் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குன்னா ஓவிலேஷன் தன்னால் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கும். அண்ட் கன்செப்ஷன் கன்சீவ் ஆகிறதும் நேச்சுரலாக ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கும். சில பேருக்கு தான் நம்மளுக்கு அது வந்து ஒரு நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியாமல் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர எல்லாருமே அதை தான் நம்பி இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஒன்று காமனாக பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்தாலே வெயிட் லாஸுங்கிறது நம்மளுக்கு ஆகவே ஆகாது, வெயிட் லாஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகிறது கஷ்டமோ ஈஸியோ, நம்ம என்ன ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நம்ம ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலுமே கூட அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். அண்ட் அதை ப்ரொலாங்டாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒரு 3 மாதம் 4 மாதம் என்னத்தையாவது பண்ணிவிட்டு நம்மளுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம்னா நேச்சுரலி திரும்ப வெயிட் லாஸுங்கிறது திரும்ப வெயிட் கெயினாக தான் போய் மாறப்போகுது. ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்பொழுது நம்ம வெயிட் லாஸுங்கிறத விட நம்ம ஒரு ஹெல்த்தியாக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அதோட பலன் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருந்தாலும் கன்சிஸ்டன்சி அண்ட் டெஃபினட்டிவ் ரெஜிமெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மளோட டயட் அண்ட் எக்ஸசைஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் கிடைக்கும். வெயிட் லாஸும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்திருக்கும். ஸோ பாலிசிஸ்டிக் ஓவரிஸுங்கிறது நம்மளோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஜெனட்டிக் லைஃப் ஸ்டைல் டிஸார்டராக ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேரில் ஒருத்தருக்கு இந்த PCOS இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் அதை பற்றி நம்ம பயப்படாமல் அதை கண்டிப்பாக நம்மளால் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பண்ணி இந்த மித்தை பற்றிலாம் பயப்படாமல் டெஃபினட்டாக PCOSை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்.